பாக்கெட்டில் திருக்கல்யாண வைபவம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா சாமியும் வரிசையா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுடைய அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி திருமண வைபவங்கிறது நம்ம இந்து மதத்தில் உள்ள அனைத்து சடங்குகளும் மிக உன்னதமானது. தாடி கட்டுறதுல இருந்து, தாடி நெஞ்சுக்கு பக்கத்துல வைக்கிறதுல இருந்து, இந்த இடத்துல பொட்டு வைக்கிறதுல இருந்து, 2 தடவை பொட்டு வைக்கிறோம், வளையல் போடுறோம், வெட்டி வைக்கிறோம். எல்லாம் கல்யாணத்துல நடக்கக்கூடிய எல்லா ஒவ்வொரு சடங்குக்கும், சமயங்களுக்கும், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கு. காலில் வந்து வெட்டி போடும்போது கணவன் வந்து முதலும் கடைசியுமாக அவனுடைய மனைவியோட காலை பிடிக்கிறான். எதனால? என்னுடைய அனைத்து வகையான கௌரவத்தையும் உன் காலடியில சுமக்கிறேன். புரியுதா? உன் காலில் விழுந்து, அதாவது விழுவதற்கு ஒரு கௌரவம் பாருங்க. வெட்டி போடுற மாதிரி, ஏதாவது போடுற மாதிரி ஒரு ஆண்களுக்கு ஒரு கெத்தையும் வச்சுக்கிட்டு அந்த காலையும் பிடிக்கிற மாதிரி சமுதாயத்தில் வச்சிருக்காங்க பாருங்க. புரியுதுங்களா? இது வந்து மிக உன்னதமான ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கல்யாண விஷயத்துல அனைத்துமே வந்து மிக உன்னதமா இருக்கும். காலில் வெட்டி போடுறது, அதே போல இது கால் பிடிச்சி அவருடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக கொடுக்கக்கூடியது. அதே போல அம்மி மிதிக்கிறது. அம்மி மிதிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அக்கா சத்தவராதீங்க. அம்மி மிதிக்கிறது, அதாவது என்னோட காலை வச்சு அம்மி மிதிச்சுதானே அந்த இடத்துல காலை பிடிக்கிறான். உன்னுடைய பல சிந்தனைகள் வரும் பெண்களுக்கு, பல பேரை பார்ப்பாங்க. அந்த சிந்தனைகளையும் உன்னை ஈடுபடுத்திக்காம ஒரே சிந்தனையா என்னை மட்டும் நினைச்சு, குடும்ப கௌரவத்தை நினைச்சு உன்னுடைய மனசை அந்த நேரத்தில் கல்லாக்கிக்கிட்டு உன் காலை பிடிக்க கல்லா. அதனால கல்லு மேல காலை வச்சு உங்களை வெட்டி போகணும். சரிங்களா? கல்லு மேல காலை வச்சு இது வந்து குடும்பத்தினுடைய விரிசல் முகாமையும் நிறைய பிரச்சனைக்கு உள்ள காலங்கள் வந்து இதனால நடந்துட்டாங்க. இந்த கல்லை வந்து கல்லுல வந்து காலை வச்சு உங்களை வெட்டி போட வைக்கிறது. அதை வந்து அம்மியா வச்சு, அம்மிங்கிறது நிறைய அரைக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அது காலை வச்சு வந்து அந்த சம்பிரதாயத்தை செய்ய வைக்கிறாங்க. அதே போல மலையல், அதே போல மூக்குத்தி, அதே போல காது. இந்த 2 சொட்டு டெய்லி 2 தடவை இந்த இடத்துல தொடுவீங்களா தொட மாட்டீங்க. இந்த இடத்துல வந்து கர்ப்பம் அஷ்ட சக்கரா, இது அஷ்ட சக்கரா. டெய்லி 2 தடவை ஒரு பெண்ணானவர்கள் இந்த இடத்துல சொல்லணும். கல்யாணம் ஆனவங்க கர்ப்பப்பை சுத்தப்படுத்தி அது கொடுத்த இடம். இது வந்து கால் நரம்பு எல்லாமே இப்போ உட்கார முடியாது, கஷ்டப்படாது. அது தெரியும். என்னுடைய கலாச்சாரத்தை ஒவ்வொரு வச்சுட்டே இருக்கும். தமிழ்நாள் போட்டு சாப்பிட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. அது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து விட்டுட்டே இருக்கோம். கல்யாணத்துல மாமன் சீர், மாமன் மடியில உட்காருது, இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கல்யாணத்துல இருக்கு. இப்போ கால மாறுதலுக்கும் உட்பட்டு நம்மளே மாத்திக்கிறோம். நம்மளுடைய மாறுதல் வந்து கொஞ்சமாவது மாறாம அந்த செய்வதற்காக இந்த வைபவம் நடந்தது. இதுக்கு சாமிக்கு கல்யாணம் கேட்டாரு. இதுக்கு வந்து ஒரு 4 கன்னி மாறலுக்கு வந்து நம்ம வந்து திருமணம் செய்யலாமே, நீங்க ஏன் வந்து முருகனுக்கு பண்றீங்க அதை அப்படின்னு கேட்டாரு. அவர் நல்ல தான் கேட்டாரு. அவர் வந்து பதில் சொல்றதில்லை. அதுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம், அதாவது முருகனுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு 4 பேர் கன்னிகளுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பயன்தான் அடையும். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த வைபவம் எதுக்கு நடக்கிறதுனா நம்மளுடைய கலாச்சாரத்தை
நம்மளுடைய வரக்கூடிய சந்ததிகளுக்கு சொல்றக்கூடியது வேற எதுவுமே கிடையாதுமா. இப்ப எல்லாரும் கூடி வரீங்க, ஓ இப்படிலாம் பண்றாங்க கல்யாணம், இதெல்லாம் வைக்கிறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு கல்யாணம் 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கேமா. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சாமிக்கு செய்யற மாதிரி இருந்தா நம்ம நிறைய பார்த்து தலைமையாக பண்றாங்க, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வழி வழியா வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி கலாச்சாரத்தை பண்ணுவோம். 2வது பண்ணும்போது நமக்கு நிறைய அனுகிரகங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நம்ம இவ்வளவு பேர் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, இவ்வளவு பேர் நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. எங்க வீட்டில் பண்ணும்போது யாராவது நமக்கு தெரியுமா, இங்க வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சொந்தங்கள் கிடைக்குது, பார்த்து பழகக்கூடிய ஒரு பரிவாரம் கிடைக்குது, அவங்களை வச்சு நம்மளுக்கு நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்குது சரிங்களா. அதனால உங்களுடைய இடத்துல கிடைக்குங்கிறத நம்பி இவ்வளவு எல்லாமே வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லும் போது இப்ப 108 இருக்கு, பணிக்காரர் 108 108 மந்திரங்கள்லாம் சொன்னோம்ல, அந்த 108 என்ன ஆகும், 108 நம்மளுடைய ராசி பட்டத்துக்கு 12 ராசி, 9 நவக்கிரகங்கள், 27 நட்சத்திரம், 12 மாசம் கூட்டிங்கன்னா 108 வரும். இதை தாண்டி நமக்கு வேற ஏதாவது இருக்கா? இதுதான் மந்திரமா ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதான் மந்திரமா 108 தான் சொல்லுவோம். அதாவது 108 மந்திரங்கள் மூலமாக அவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடக்கும் போது அந்த வைபவத்தை தயவு கொடுத்து எந்த விதமான பாருங்க, நீங்க வந்து சாப்பிட்டு தான் போகணும், நிதானமா இருந்து சாப்பிட்டு போகணும். அடிச்சுக்காங்க, அடிச்சு நம்ம எல்லாத்துக்கும் தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் சமந்தியாக இருக்கக்கூடிய வள்ளிமலன் மற்றும் நிர்வாணி தேவியும் அவருடைய தகப்பனார்களும் மற்றும் நம்முடைய தமிழ் கடவுள் நமது மாப்பிள்ளை அவர்களின் தகப்பனார் அவர்களுக்கு மலர் மாலையானது அறிவிக்கப்படுகிறது. கைத்தட்டுங்க. தற்போது தேவேந்திரகுலத்தின் நாயகி தெய்வானை அவர்களுடைய தகப்பனாருக்கு மலர் மாலையானது அறிவிக்கப்படுகிறது. அதுவழியாக புரத்தி மலர் மாலை, அதாவது புரத்தியின் மகள் வள்ளி அவர்களுடைய தகப்பனாருக்கு மலர் மாலையாக அறிவிக்கப்படுகிறது. நமது மாப்பிள்ளை அருள்மிகு ஸ்ரீமதி கோலோச்சுவர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அவர்களுடைய தகப்பனாருக்கு சந்தனம் குங்குமம் கொடுக்கும் நிகழ்வு. கேட்க மாட்டாங்க, உட்காந்து கால கேட்குறாங்க. நான் ஓரத்தில் நிற்கிறேனே. ஆட்சி செய்யக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ஸ்ரீமதி கோலோச்சுவருடைய திருக்கோயிலில் இன்றைய தினம் ஸ்ரீமதி கோலோச்சுவருக்கு திருக்கல்யாண உற்சவமானது சீரும் சிறப்பாக நடைபெறுகிறது. பக்தர்கள் அனைவரும்